ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் எடுக்க வந்திருக்கோம். இது 2வது டைமு. நட்டு ஒரு 6-7 மாதம் இருக்கும். செடியெலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இப்போ 2வது டைமும் பூ பூத்துருக்கு. அதை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா பூ பூத்துருக்கு. பார்த்திங்கன்னா எப்படி அழகாக இருக்கு. முள் இருக்கும். ஸோ எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா கையை கிழிச்சிரும். இது சின்ன செடினால பிரச்சனை இல்லை. இன்னும் வளர வளர முட்டெல்லாம் விடும்போது பார்த்து எடுக்கணும். இதுக்குன்னு தனியாக கத்தி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கிழிச்சிச்சு. ஸோ பூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இது குனிஞ்சு எடுக்கணும். ஆனால் செடி பெருசாக மட்டும் அதான் நிமிந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி கொடுங்க. இவ்வளோ பெரிய செடியாக இருந்திருக்கு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1000 செடி நட்டுருக்கோம். இப்போ சின்ன செடியாக இருக்கனால பூ கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது. இன்கேஸ் ஒரு 1000 செடிக்கு எடுக்கணும் அப்படின்னா 2-3 நாள் வேணும். ஏர்லி மார்னிங்காக எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வந்ததுன்னா ஒரு ஆளாகவே எடுக்க முடியாது. நிறைய பூ பூக்குன்றதுனால டக்குன்னு எடுக்கணும். பூச்சி வந்துருச்சு பூவில். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து அடிக்கணும். முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. இது நாளைக்கே விரிஞ்சிடும். டெய்லி எடுக்கிற வேலை இது. டெய்லி ஜாப்ஸ். இது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முள் இருக்குது பார்த்து, இந்த மாதிரி முள் குத்துவோம். ஸோ பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி நேற்று தான் எங்கள் அப்பா காட்டுக்கு தண்ணி பாய்ச்சி ஈரமாக இருக்குது. சதன்னு இருக்குது. ஸோ புல்லும் நிறைய முளைச்சிருக்கு. இன்றைக்கும் கிளியர் பண்ணுவாங்க. கொஞ்சமாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணுறது. நல்லா இருக்கு. இந்த பூவை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக டக்குன்னு எடுக்கிற பூ போடலாம். சோஃபார் ஒரு 1/4 கிலோ பூ தான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அப்பப்போ கீழே விழுந்துடுது. மிஸ் பண்ணாமல் டப்பாவில் போடணும். அப்படியே வயலாக எடுக்கணும்.
கோகுலாஷ்டமி.